ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பண்ணைக்கீரை குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி எல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா விரும்பி அப்படியே களியும் கீரை குழம்பும் தொட்டு சாப்பிடுவோம். எத்தனை பேர் வீட்டில் களிக்கு கீரை குழம்பு காம்பினேஷன் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுதான் பண்ணைக்கீரை. இது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்பல்சரி. ஆனால் இதனுடைய டேஸ்ட்டு யாருக்கு தெரியுமோ தெரியாதோ செம்ம டேஸ்ட்டு. பாலக்கீரை சொல்லுவாங்களே, பாலக்கீரை அதெல்லாம் விட பண்ணைக்கீரை செய்யுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வந்த கீரைகள்லேயே ஃபஸ்ட்டு இதுதான் சூப்பராக இருக்கும். இந்த கீரையோட தலையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே பண்ணைக்கீரை போட்டு தலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. நம்ம தண்டு இதெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி தலை எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற தலையும் பண்ணைக்கீரை தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கும் குச்சி குச்சா, இதுவும் பண்ணைக்கீரை தான். இந்த தலை ரெண்டும் சேர்ந்தது தான் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக தண்டாகவே இருக்கும். இதில் மேலே தலைங்களை மட்டும் பிச்சு எடுத்துக்கணும் நம்ம. இது பார்த்தா தலை மாதிரியே தெரியலன்னு சொல்லுவீங்க, ஆனால் இதுவும் பண்ணைக்கீரை தான். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டது தான் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா தலையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிச்சு எடுத்தாச்சு. தண்டு நம்ம வேணாம், தேவையில்லை. நல்லா இருக்கிறத மட்டும் நம்ம மேலே இருக்கிறத மட்டும் பிச்சு எடுத்துக்குவோம். பிச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு நல்லா தாராளமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 டைம் கழுவணும். ஃபஸ்ட்டு டைம் கழுவும் போது பார்த்திங்கன்னா அடியில் மண் தேங்கும், நைஸ் மண்ணெல்லாம் தேங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி 3 டைம் நல்லா கழுவுனீங்கன்னா 3வது டைம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. நல்லா கையில் அழுத்தி தண்ணி இல்லாமல் வடிகட்டில் எடுத்து வச்சு. கீரையில் பொறுத்தவரை நைஸ் மண் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த மண்ணோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா வாயில் தடிப்படும், நமக்கு தெரியாது. தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கீரை. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி. பருப்பு வந்து நான் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு தோரம் பருப்பை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சிறு பருப்புன்னு வாங்க பார்த்தீங்களா, பாசி பருப்பு, அதை வந்து 1/4 கப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்க போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு, 15 பச்சை மிளகா, 2 தக்காளி இருக்கு இல்லைங்களா, மேல் காம்பை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் பீஸாக இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி போட்டுட்டு விளக்கெண்ணெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் விடும்போது நல்லா பொங்கி மேலே வராது நம்ம குக்கருக்கு. அதே மாதிரி ஜீரண சக்தி அதிகமாகும். அப்புறமா புளி வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொதி வந்துடட்டும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை அதெல்லாம் நம்ம போடணும். போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா முங்கிட்டோம் தண்ணியில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ 3 விசில் கூட தேவையாக இருந்தால் விட்டுக்கோங்க. நான் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா விசில் அடங்க வந்து எடுத்து பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. பருப்புலேருந்து கீரைலேருந்து எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறமா தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், பச்சை மிளகா காரம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுது, அந்த மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மிளகாவை நீங்கள் எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நான் மத்தில் கடையிறேன். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக இருக்குதுன்னா எடுத்து வச்சுக்க பச்சை மிளகாய் 4-5 போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஓகேன்னா விட்டுடுங்க. இப்போ நல்லா மஞ்சி வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு தண்ணி, இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்கும். பண்ணைக்கீரை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, கலந்து விட்டுச்சு. அவ்வளோதான். நம்ம இதை கொதிக்க வைக்கணுன்றது வந்து தேவையில்லை. இப்போ அப்படிலாம் எனக்கு மத்தியானம் நைட்டுக்கு எல்லாம் வேணும்னா நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இது 1 டைம் தான் எங்களுக்கு. களியும் கீரை குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கீரை குழம்பு ரெடி. இப்போ இதுக்கு வடகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டா செம்ம டேஸ்டியான கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கொதிக்க வைக்க தேவையில்ல, நைட் டைம் மட்டும்தான் போது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கீரை குழம்பு ரெடி. இந்த மாதிரி வேணால் 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.